கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய முதல் வியாழன் வெள்ளி நாட்கள்ல இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த நாட்கள் இந்த துல்ஹஜ் நாட்கள். அதுவும் வருடத்திலேயே வைத்து மிகவும் பிடித்த நாட்கள். அதுல 10 நாள்ல நம்ம ஏற்கனவே ஒரு 3 நாளை கடந்து விட்டோம். இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய நாட்களே ஒரு வாரம் தான் இருக்கு. அதுல வியாழன் வெள்ளியும் நமக்கு வந்திருக்கு. பொதுவாகவே வியாழன் வெள்ளி அல்லாஹ்விடத்துல அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்கு. அல்லாஹ் நம்முடைய கணக்குகளை பார்க்கக்கூடிய நாட்களா இருக்கு. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு மற்ற நாட்களை விட இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். அதனால வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே இந்த அமல்களை நீங்க செய்து கொள்ளுங்க. பொதுவாகவே இந்த நாட்கள் மற்ற வாரம் முழுவதும் நம்ம செய்வதை விட அதிகமாக அமல் செய்ய வேண்டிய நாட்களாகத்தான் இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுலயும் சிறப்புக்குரிய நாட்கள்ல ஒரு சிறப்புக்குரிய நாட்கள்னு சொல்லலாம். துல்ஹஜுடைய 10மே சிறப்பு. அந்த சிறப்புல கிடைச்ச நமக்கு வியாழன் வெள்ளி இன்னும் சிறப்பு. அந்த வியாழன் வெள்ளி நம்ம விடக்கூடாது. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல ஃபஜ்ர் சூறாவை ஓதிக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா அல்லாஹு 10 இரவு 10 பகலின் மீது சத்தியம் செய்கிறான். அதுவும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பை உணர்த்தக்கூடியதாக இந்த ஒரு சூறா ஃபஜ்ர் சூறா. அதனால இந்த ஒரு சூறாவை இந்த நாட்கள்ல ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. சூறா ஃபஜ்ரை ஒரு முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 2வது தக்பீர் அதிகமாக ஓதணும். தக்பீர்னா நம்ம தக்பீராவே ஓதலாம், அப்படி இல்லாட்டினாலும் திக்ராவே ஓதிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நபி அவர்கள் 2 விதமாவே சொல்லியிருப்பாங்க. தக்பீர் ஓதக்கூடிய நாட்கள்னு சொல்லி 11, 12, 13 நாட்களையும் சொல்லியிருப்பாங்க. 9, 10, 11, 12, 13 5 நாட்கள் தக்பீருக்குண்டான நாட்கள். 9ங்கிறது அரஃபா நாள்ல ஆரம்பிச்சு 13 வரையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தக்பீர் ஓதக்கூடிய நாட்களாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த தக்பீரவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திக்ரா சொல்லியிருப்பாங்க. தஸ்பீக் ஓதுங்க, தஹ்மீத் ஓதுங்க, தஹ்லீல் ஓதுங்க, களிமா ஓதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் களிமா. அந்த களிமாவை நீங்க இந்த நாட்கள்ல 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு. அந்த திக்ரு பாத்தீங்கன்னா நம்ம தக்பீர்லயே அதிகமா அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர்னாவே அல்லாஹ்வே மிகப்பெரியவன்னு சொல்லி நம்ம புகழ்றோம். அதனாலதான் நம்ம தக்பீர்னு சொல்றோம். தக்பீர் ஓதிக்கோங்க 33 முறை. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அல்ஹம்துலில்லாஹ், புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு அல்ஹம்துலில்லாஹ்வை 33 முறை ஓதிக்கோங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் அப்படிங்கிறது தஸ்பீஹ்ல வரும். அதனால பரிசுத்தமானவன் அர்த்தம். அதை 33 முறை ஓதிக்கோங்க. அதை நபி அவர்கள் இந்த நாள்ல அதிகமா ஓதுங்கன்னு குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்ப அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல அல்லாஹ்வுடைய அமல்கள் பார்க்கும்போது இந்த நாள்ல நபி அவர்கள் சொன்னதை நம்ம ஓதிருக்கோம்னு பார்ப்பாங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், இதை 4 33 முறை ஓதிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரா ஃபாத்திஹாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஏன் சூரா ஃபாத்திஹா 7 முறை ஓத சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. அல்லாஹ்வோட நம்ம பேசக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. நம்ம பேச பேச அல்லாஹ் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. அப்ப இந்த நாள்ல அல்கம் சூறா ஓதுங்க. ஓதி விட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூலாக்கப்படும். அப்ப நீங்க இந்த நாள்ல ஓத வேண்டியது முதல்ல ஃபஜ்ர் சூறா ஒரு முறை, அதுக்கப்புறம் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கக்கூடிய களிமா 33 முறை, அல்லாஹ் அக்பர் அப்படிங்கக்கூடிய தக்பீர் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய புகழை சொல்லக்கூடிய திக்ரு 33 முறை, சுபஹானல்லாஹ்னு சொல்லக்கூடிய தஸ்பீஹ் 33 முறை, கடைசியாக பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு அல்ஹம் சூரா 7 முறை. இதை என்ன பண்ணுங்க, இந்த நாள்ல விடாம கண்டிப்பா ஓதிக்கொள்ளுங்க. எந்த நேரத்துல வேணா ஓதிக்கலாம். ஆனா ஒரு தடவையாவது இந்த நாட்கள்ல என்ன பண்ணுங்க, ஓதி முடிச்சிருங்க. இது ரொம்ப சிறப்புக்குரிய அமலாக இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லாருடைய ஹாஜத்தும் நிறைவேறும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நான் துவா செய்திருக்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்திருக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.